எவன்டா சொன்னது டாக்ஸிக் படம் நல்லா இல்லைன்னு? அப்படி சொன்னவனை மட்டும் முழுசா நம்புங்க, ஏன்னா படம் நல்லா இல்ல. என்னடி இது? இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது இப்படிதான் இருந்துச்சு. இந்த வீடியோல டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூவும் டாக்ஸிக் படத்தோட ரோஸ்டும் பாத்துறலாம் மக்களே. முதல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சிம்பிளா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சாட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூட் தான், அவ்வளவுதான் முடியும். அடுத்து இந்த படம் ஆவரேஜா இருக்க மெயின் ரீசன் படத்தோட ஸ்டோரி தான், ஏன்னா படத்துல ஸ்டோரியே இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி படத்தோட சில டைலாக்ஸ்லாம் டிஸ்கஸ்டிங்காவே இருக்கும். படத்தோட தமிழ் ரைட்டர் ரைமிங்கா எழுதுறேன்னு படத்தை சம்பவம் பண்ணி விட்டாரு. அதுல சின்னதா ஒரு டைலாக் சொல்றேன் கேளுங்க. நான் ராணி நீ சாணி. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ருக்மிணி கன்னிஸ்லாம் இந்த படம் பார்த்துட்டு இப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. No problem. No. I am not crying. படத்துல என்னதான் சினிமாட்டோகிராஃபி விசுவல்ஸ்லாம் பக்காவா இருந்தாலும் ஹீரோக்கு கிளைமேக்ஸ்ல என்னதான் சின்னதா ட்விஸ்ட் கொடுத்திருந்தாலும் எந்த ஒரு கேரக்டருக்குமே பெருசா டெவலப்மெண்டே இருக்காது. ராக்கி பாய் கேரக்டருமே இப்படிதான் இருக்கும். வந்தா சுட்டா போட்டா ரிப்பீட், வந்தா சுட்டா போட்டா ரிப்பீட். கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யஷ் எடுத்து டாக்ஸிக் மாதிரி ஒரு படம் பண்ண போறான்னு சொன்னோம்னா ஹைப் ஏறிடுச்சு. சரின்னு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி இந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான படம் வருது, என் ஃப்ரெண்டுக்கு இந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணும்னு அவனையும் கூட்டு போனேன். கடைசியா இதான் ஆச்சு. ஆக மொத்தம் கீத்து மோகன் தாஸும் யஷும் சேர்ந்து அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. ஒரு நந்தவனத்தேரு நம்பி நொந்து போனேன் பாரு. 500 கோடிக்கு பிரம்மாண்டமா எடுத்த ஒரு கதையில்லாத படம். ஃப்ரீயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை. மீண்டும் சந்திப்போம்.